யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 7 15 வசனங்கள். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். மேலே குறிப்பிட்டுள்ள வசனங்களில் இயேசு தம்மை குறித்து தெரிந்து கொள்ளும்படி தம்மை யார் என்று அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். நிந்தை, அவமானம், வறுமை, எல்லாவிதமான மனதின் போராட்டத்திலிருந்து தான் விடுதலை பெற்று சமாதானமாக வாழ அவள் விரும்பினாள். இயேசு அவள் யார் என்பதை அவளுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். மேலும் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியாயிருக்கிற தேவனை உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் என்றார். மேலும் நானே நீ தேடுகிற மேசியா என்று உரைத்தார். அவள் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவளுடைய உள்ளத்தில் ஜீவ நீரூற்றைப் போல் இயேசுவின் வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் முழுவதுமாக இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். உடனே ஊருக்குள் சென்று, என்னை குறித்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று அறிவித்தாள். இயேசுவின் வசனங்களை நீங்கள் கேட்டு அவரை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து உங்களை கடைசி வரை காப்பார். ஜெபம். இயேசுவே, ஜீவ தண்ணீரே, நீரே என் இரட்சகர், என்னை தெரிந்து கொண்டு என்னை ஆசீர்வதியும். ஆமென். Thanks for watching. Like, share, subscribe.